பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். என்னால் ரொம்ப நேரம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்து இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா எழுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய புருஷனால சௌமியா இந்த பக்கம்னால அப்புறம் வேற வழி இல்லாமல் வந்தது சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.